நபியே நீர் கூறும், நான் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு பின்பற்றினால் நான் வழி தவறியவனாகி ஆகிவிடுவேன். இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது. இந்த செயலை எந்த செயல்? அல்லாவை விடுத்து மற்றவர்களிடம் நான் போய் பிரார்த்தனை செஞ்சு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேர்த்தைகளை நான் நிறைவேற்றிட்டு இருந்தேன்னா நான் என்ன ஆயிடுவேன்? இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, இது அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை இல்லை. அப்போ இது யாருடைய வழிமுறை? உங்களுடைய விருப்பங்கள். இந்த போலி கடவுள்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனோ இச்சை தான் இருக்கும். புரியுதா? அந்த இடத்துல அதே அல்லாவை வழிபடுவதுன்னு நீ எடுத்தீங்கன்னா எல்லா பொறுப்புகள், கட்டளைகள், சிரமங்கள் என்ன? அல்லாவை எப்படி திருப்திப்படுத்துவது? அல்லாவுடைய பாதையில் கடுமையாக பாடுபடணும். அப்போ தான் அல்லாஹ் திருப்தி அடைவான். அல்லாவை எப்படி திருப்திப்படுத்துவது? 5 நேரம் தொழுகை இருக்கணும், பொய் பேசக்கூடாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கக்கூடாது, எல்லாம் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் இவ்வளோ கடமைகள், இவ்வளோ பொறுப்புகள் நம்ம மீது சுமத்தப்படுது. அதை விட்டுட்டு ஈஸியாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு ஏற்படுத்திடலாம்ல. என்ன? அல்லாவுக்கு பிடிச்சவர் ஒருத்தர்ப்பா, அவரை வச்சு எப்படியாவது கரெக்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதுதான். இதுக்கு பேர் என்ன? பியூர் மன இச்சை. இது அல்லாஹ் சொல்கிறான். இந்த போலி கடவுள்கள் பொறுத்த வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது. அங்கே போனால் என்ன இருக்கும்? ஜாலி தான் இருக்கும். அந்த போலி கடவுள்கள் அங்கே போய் உக்காந்திங்கன்னா என்ன இருக்கும்? ஏதோ ஒரு சொற்பமான ஒரு வழிபாடு இருக்கும். ஒரு யாசின் ஓதி அப்படி ஏற்றி விட்டாங்கன்னா அந்த கந்தூரி நாளில் போயிட்டாங்கன்னா சொர்க்கத்துடைய டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பூரியம் ஃபாத்தியாலெல்லாம் வரும். என்ன வரும் அதில்? இந்த பூரியம் ஃபாத்தியாவில் இத்தனை சட்டி பூரி, இத்தனை இல்லை கீரு, இவ்வளோ பூவு, இதெல்லாம் வச்சு மண் சட்டியில் வச்சு இது மாதிரிலாம் பண்ணி ஓதுனா மறுமையில் நான் பரிந்துரை செய்வேன். அந்த புக்கில் எழுதியிருக்கு. புக்கு என்ன இப்போ முன்னாடி பின்னாடி அட்ரஸ் இருக்காது. யாரா அது? அந்த புக்கில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அதை நான் உட்காந்து அவ்வளோ பயபக்தியாக படிச்சுட்ருப்பேன். அப்போ மறுமை வெற்றிக்கு ஈமானும் நற்செயலும் தான் சார்ந்து, அதுதான் தேவை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? யார் எதுவுமே தேவையில்லை, ஈமானும் தேவையில்லை, நற்செயலும் தேவையில்லை, எந்த கஷ்டமும் தேவையில்லை, எந்த பொறுப்பும் தேவையில்லை. இப்போ புரியுதா? இப்போ நாத்திகம் கிட்டத்தட்ட